ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 ஈக்லிபிரியத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 7.20. ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் ப்ரொடியூசிங் ஸ்டீல் ஃப்ரம் அயன் ஓர் இஸ் த ரிடக்ஷன் ஆஃப் அயன் 2 ஆக்சைடு பை கார்பன் மோனாக்சைடு டு கிவ் அயன் மெட்டல் அண்ட் CO2. ஸோ ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டாங்க, அதோடைய கேபி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரைட்டா? அண்ட் அதோடைய டெம்பரேச்சரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க எவ்வளோ அப்படின்னு. வாட் ஆர் த ஈக்லிபிரியம் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் CO அண்ட் CO2 அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அட் 1050 கெல்வின் இஃப் த இனிஷியல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆர் அப்படின்னு இனிஷியல் ப்ரெஷரும் நமக்கு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஸோ ஈக்லிபிரியத்தோடைய ப்ரெஷர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின், ரைட்? ஸோ முதல்ல இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ FeO, ஸோ இது சாலிட், இது ரொம்ப முக்கியம். அண்ட் இங்கே CO கேஸு அண்ட் கிவ் திருமணா நமக்கு Fe சாலிட், ரைட்? CO2 கேஸ். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர்ன்றது கேஸுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த சாலிட்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ரைட்? அண்ட் இனிஷியல் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம QP கண்டுபிடிச்சிடலாமா? ப்ரெஷர் ஃபார் அண்டர் கிவன் ப்ரெஷர். ஸோ QP அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோடைய ப்ரெஷர் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் எழுதணும் இல்லையா? அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO. ஸோ இங்கே QP அப்படின்றதுனால இந்த கான்சன்ட்ரேஷனே நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் CO அப்படின்னு எழுதுவோம். ரெண்டு ஒன்று தான், கான்சன்ட்ரேஷன் போட்டாலும் அதே தான் இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் சொல்கிறோம். அப்போனா நமக்கு இந்த இடத்துல 0.8 டிவைடட் பை 1.4 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இதுதான் வரும். இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.571 வருது. இதுதான் QPயோட வேல்யூ, ரைட்டா? ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு எந்த சைடு போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ QPயோடைய வேல்யூ 0.571, ரைட்டா? அண்ட் நமக்கு KCயோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது KPயோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.265. ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா QP கிரேட்டர் தென் KPயாக இருக்குது, ரைட்டா? அப்படின்னா அர்த்தம் ரியாக்ஷன் நமக்கு வந்து பேக்வேர்டில் போயிட்டுருக்கும். ஸோ பேக்வேர்டு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ பேக்வேர்டில் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக யாரோடது குறையும்? பேக்வேர்ட்னா எதுக்கு இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ CO2 வேல்யூ ப்ரெஷர் குறையும், COவோடது இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? இப்போ நான் அதுக்கு KPயோடைய கான்சன்ட்ரேஷன் அடிக்க போகிறோம். அப்போ KP தட் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தானே அது, ப்ரெஷர் ஆஃப் CO2 டிவைட் பை ப்ரெஷர் ஆஃப் CO அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன். இப்போ அது பேக்வேர்டில் போகிறதுனால COவோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும் அண்ட் CO2 வேல்யூ குறைஞ்சிட்டே போகும், COவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ப்பா, ரைட்டா? இந்த டைரக்ஷனில் போகிறதுனால அப்போ இதோடைய வேல்யூ நம்ம குறையுது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? இப்போ இதோடைய CO2 ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0.8. இதோட வேல்யூ ஒரு P அமௌண்ட் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 1:1 ரேஷியோவில் தான் இருக்குது பாருங்கள். COவும் 1, இதுவும் 1. அப்போ இது P அப்படின்னா இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? P-ஆக தான் இருக்கும். அப்போ இதனா அவங்க P டைம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1.4 + P அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ KPயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 0.265 தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 + P டிவைடட் பை 1.4 + P அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.371 + 0.265 P தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 + P. ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம P வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு P வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா P தட் இஸ் ஈக்குவல் டு 0.339 ATM அப்படின்னு வரும்பா. இதுதானது P வேல்யூ. ஸோ அப்போ ப்ரெஷர் அட் ஈக்லிபிரியம் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும், ரைட்டா? இப்போ கவனிங்க, கொஸ்டின் என்ன அப்படி திரும்ப பாருங்கள். வாட் ஆர் த ஈக்லிபிரியம் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் CO அண்ட் CO2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்லிபிரியத்தில் பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு இருக்குன்னா இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO போடும்போது என்ன ஆயிரும்? 1.4 + 0.339 அப்போ நமக்கு என்ன 1.739 அப்படின்னு இருக்கும், சரியாப்பா? அதே மாதிரி ப்ரெஷர் ஆஃப் CO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 அட் ஈக்லிபிரியம் போடும்போது 0.8 - 0.339. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.2 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.2 எழுதிக்கலாம். அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வரும். இதுதான் நம்ம ஆன்சர். இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ இங்கே Pயோட வேல்யூவோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ரெஷர் ஆஃப் CO அட் ஈக்லிபிரியம், ப்ரெஷர் ஆஃப் CO2 அட் ஈக்லிபிரியம் நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே தனியாக எடுத்து எழுதணும், ரைட்? தேங்க்யூ.